பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பிரியமானவர்களே, இங்கே மார்த்தாள், மரியாள் என்கிற 2 பேர். அவர்கள் சகோதரிகள். ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து செல்கிற மார்த்தாள் ஆண்டவரிடத்துல உட்காராம, அவருடைய வசனத்தை கேட்காம நிறைய வேலை செய்வதில் என்ன பண்றாங்க, மிகவும் வருத்தம் அடைகிறாள். ஆனால் மரியாள் பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்கிற வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை கவனித்து பார்க்கிற மார்த்தாள் ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் இப்படி நிறைய வேலை செய்து மிகவும் நான் வருத்தம் அடைந்திருக்கிறேன். அவள் என்னை விட்டு வந்து தனியாக விட்டு வந்து இங்கே உங்ககிட்ட உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு இது கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இடத்துல மார்த்தாள் சொல்கிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாருன்னா, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மார்த்தாள் எடுத்து சொல்ற. பாருங்க, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எங்க திரும்ப கிடைக்கும்? ஏசாமி பாதத்துல தான் கிடைக்கும். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போதுதான் நமக்கு அது கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லா பங்கும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் என்றைக்குமே அழியாத பொருட்கள் அது ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய சமாதானம், அவருடைய சமூகம், அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற பரலோக வாழ்வு, இதெல்லாம் நம்மை விட்டு என்றைக்குமே அழியாதது. நம்மை விட்டு ஒருவரால அதை என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. நம்ம கூட எப்பவுமே நிலைத்திருக்கிற காரியங்கள். இது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் போது அவன் கவலைப்பட அவசியமற்றவனாய் மாறிவிடுகிறான். கவலையோ பலவீனமோ பாடுகளோ கண்ணீரோ போராட்டமும் வருவதில்லை. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் இதை உணர்த்துறார். அழியாத, நம்மை விட்டு எடுபடாத ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய நேரங்களை வீணான காரியங்களுக்கு செலவு பண்ணுகிறோம். மற்ற எல்லாவற்றுக்கும் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்குகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் அவரோடு ஐக்கியப்படுகிற நேரத்தை நம்ம என்ன பண்றதில்லை, அவர் கொடுக்கறதில்லை. அதை நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்றதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறார். இன்னைக்கு கூட அநேகர் மார்த்தாளை போல நிறைய வேலையில செய்து சோர்வடைந்து போறாங்க. கவலை அவங்களை விட்டு நீங்கிறதில்லை. காரணம், ஆண்டவருடைய பாதத்தில் அவங்க என்ன பண்ணல, உட்கார்றதில்லை. மரியாள் பாருங்க, ஏசாமி பாதத்துல உட்கார்ந்தா. ஆண்டவர் சொல்றார், அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமா, இன்னைக்கு தெய்வ சமாதானம், தெய்வ பாதுகாப்பு, தெய்வ கிருபை, தேவனுடைய மகிமை, தெய்வ சமூகம்,
தேவனுடைய ரட்சிப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கொடுக்கிற நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வு, இதெல்லாம் அழியாத ஒன்று, நம்மை விட்டு எடுபடாத ஒன்று. அதெல்லாம் எங்கே தெரியுமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய பாதத்தில். அதனால இனி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் போது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், இந்த மேன்மையை பெற்றுக்கொள்கிறோம், இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ சத்ரு நம்மை தொட முடியாது, நம்மை வேதனைப்படுத்த முடியாது, நம்மை துன்பப்படுத்த முடியாது, நம்மை பலவீனப்படுத்த முடியாது, நம்மை பாவத்துக்குட்படுத்த முடியாது. அப்படியாய் மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில், ஏசாமி பாதத்தில் உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை பெற்று ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமேன்,